வணக்கம். நம்ம வீட்டு மேலே ஈபி லைன் போகுதுங்க, நம்ம அனுமதியே இல்லாமல். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ பைரவர் அவங்களுக்காக நம்ம வீட்டில் இருக்க வாயில்லா ஜீவன்களுக்காக இந்த ஷெட்டு போடுறோம். இப்போ எப்படி இது பல முறை கலெக்டர் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்து கம்பத்துக்கு நாம் பணம் கட்ட சொல்கிறாங்க. ஒரு கம்பம் 25,000 வருங்கிறாங்கங்க. 15,000 டு 25,000 வரும், அது கட்டினா எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சீட்டு மாற்றுறதுன்னு தெரியல. என்ன பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள். நாமளும் முதலமைச்சர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்கும் மனுவை போட்டுட்டோம். இதை இன்ன வரைக்கும் எடுத்த இது கிடையாது. 5 வருஷமாக நாங்களும் எடுங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம இடத்துல இது அனுமதி இல்லாமல் லைன் போகுது. எங்கள் தாத்தா வித்த தோட்டத்துக்கு, எங்கள் தாத்தாவோட அப்பா வித்த தோட்டத்துக்கு, எங்கள் பாட்டன் வித்த தோட்டத்துக்கு. இதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த இடம் மட்டும் 10 சென்ட் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அனுமதி இல்லாமல் லைன் போகுது. இப்போ இவங்களுக்கெல்லாம் சீட்டு மாட்டணும் இது எல்லாத்துக்குமே. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படி சீட்டு மாட்டுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் ஐடியா சொல்லுங்கள், அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது வேற ஒரு பயமாக இருக்குது. ஏதாவது லைன் டச் ஆகி சீட்டு மாட்டுறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, பக்குன்னு இருக்குதுங்க.